இப்ப எங்க போனான்னு தெரியலையே. எங்க போனாலும் தானே வரணும், வரட்டும். இப்போ வந்து வேண்டு போனவா இன்னும் வாரா? எல்லாருமே தேடி பாத்தீங்களா? இல்ல, அவன் சின்னவன் மதன்னு சொல்லிட்டு இருந்தால, எல்லாருமா சேர்ந்து போயிருக்காவன்னு. அவளால அங்க இருக்க முடியல, அதான் கிளம்பிட்டா. கூட்டிட்டு வருவான், வேற எங்க போவா? ஐயோ, ஆதிரா பண்ண வேலையை பாரு. பொண்ணு கொடுத்து வச்சவன்ல, அங்க இருந்து பத்திக்கிட்டு வருவான் பாருங்க. இல்ல இல்ல, இதெல்லாம் ஒரு குடுப்பனை தெரியுமா? வெளியில இருந்து பாக்கவங்களுக்கு இது டார்ச்சர் மாதிரி தெரியும், அது அனுபவிக்கவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு சுகமானதுன்னு. ஏங்க, நானும் அப்படிதாங்க. ஏங்க இப்பெல்லாம் நினைக்கிறீங்க? நீ இருப்ப தமிழே, ஆனா இது வேற மாதிரி. வேற மாதிரினா? நீயோ நானோ நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கும் போது இப்படி பண்ணிருந்தா நாம இத்தனை வருஷம் பிரிஞ்சு இருந்திருக்க மாட்டோம்ல, ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டோம்ல. என்னங்க? ஐயோ தமிழ், நான் உன்ன குறை சொல்லல, இதுவும் ஒரு விதமான அன்புன்னு சொல்றேன். அது பொண்ணு தலைக்கு கிடைச்சிருக்கு. சரி சரி, நான் அப்படி இருக்கட்டாலும் நீங்க அப்படி இருந்தீங்கல்ல, அதனால தானே காலம் பிரிச்சாலும் வந்து சேர்ந்தேன். ஆமால. அதான் சொன்னேன். சீக்கிரம் வாங்கடா, அங்க மண்டபத்துல நம்மள எல்லாரும் வலை வீசி தேடிக்கிட்டு இருப்பாங்க. காணாம போய் 2 மணி நேரம் ஆகுது. 2 பாட்டை படிச்சு போட்டுட்டு வந்தேன். நான் எங்க மண்டபத்துல இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. எங்க நாம கிளம்பும் போது நம்ம வீட்டு சில்வண்டுகள்லாம் பாத்துச்ச? ஒண்ணும் போட்டு கொடுத்திருக்காது. எப்படிக்கா சொல்லுதா? ஐஸ்கிரீம் கடையே தஞ்சோன்னு இருப்பாவடா, இன்னைக்கு அவளுக்கு ஃப்ரீயா இருக்கும்ல. அப்ப ஒண்ணும் போட்டு கொடுத்திருக்காது. நான் ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்புறேன். டேய் விக்கி, என்ன கொண்டு விட்டுறடா. சரிங்கக்கா. ஏய் ஃபீல் பண்ணாதடா, நாளைக்கு காலையில வெளியா எல்லாரும் சேர்ந்து பொண்ணு பார்க்க போறோம். போதுமா? கட்டாயமா போயிடலாம்லக்கா. கட்டாயம் போவண்டா, நான் சொல்றேன்ல. சரிங்கக்கா. சரி, நீ மண்டபத்துக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு நீ டூட்டிக்கு போ. சரிங்கக்கா. கவலைப்படாதடா, நான் இருக்கேன்லடா. நான் இருக்கும்போது உனக்கு பயம் வருது என்ன? இல்லக்கா, இல்ல. இவனுக்கே இவன் மேல நம்பிக்கை இல்ல. நம்மள பார்த்துலாம் பொண்ணு கொடுப்பாங்கறா பயங்கா. நீ என்கிட்ட மீதி வாங்கிடுவாடா. நான் உண்மையை சொன்னேன். அக்கா என்கிட்ட அடி வாங்கிடுவான். அடச்சா, ரெண்டு பேரும் ஏன்டா இப்படி சண்டை போடுறீங்க? உங்களுக்குலாம் பொண்ணு தரதான் லைக். அவ இருந்தாலும் ரெண்டே சண்டை போட மாட்டீங்க. ஆனாலும் அந்த புள்ள பாவங்கா. ஏன்டா? இவன் சீரோ வந்ததால இவனை போய் லவ் பண்ணி இருக்குதே. டேய், நீ கோத்த காத்துட்டே இருக்க. உண்மையை சொன்னேன். அடிச்சேன்னு வச்சுக்கயே, மூஞ்சி முறல வீங்கிரும். இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? யாரு பெரியவன அடிச்சு காட்டுங்க. அக்கா, வாடட்ட அடிச்சு விடு. என்ன கொண்டு மண்ணத்த விடுங்கடா. ஏய் தரணே, நான் கிளம்பிட்டேன். இவனே உங்களை கூட்டிட்டு வருவான். சரி, அவன் கூட்டிட்டு வருவான், நீ கிளம்பு. போடா. அந்த புள்ள பாவம். ஏய், இவன் பச்சை புள்ளையாடா. அப்படிதான்க்கா, அதான் அடிக்க முடியல. அது இருக்கட்டும், பொண்ணு தர பத்தி ஏதாவது டீட்டெயில் கிடைச்சது? இல்லையக்கா. ஏய், இதுக்கு முன்னாடி அவன் எந்த ஊர்லடா இருந்தா? ஏன்க்கா திடீர்னு இப்படி சந்தேகப்படுறீங்க? நான் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்ல. இதுக்கு முன்னாடி அவன் எங்க வேலை பார்த்தான்? அவனா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தானா, இல்ல இவன் எழுதிட்டு இங்க வந்தானா? ஏன்க்கா உங்களுக்கு சந்தேகம்? பின்ன நீயும் பிறந்த ஊரை சொல்ல மாட்டேங்கிற. அப்படின்னா உங்களுக்கு இந்த ஊர் பக்கம் தான், அப்படிதானே? அக்கா, உண்மை சொல்லுடா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாதுல்ல, அதான் கேக்குறேன். ஆமா, நான் இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னா வெளியில கிடந்தேன். இந்த கேஸுக்காக கிஷோர் தான் இழுத்து உள்ள விட்டான். அவன் ஏன் உன்னை இழுத்து விட்டா? அதான்க்கா, பொண்ணு தெரிய பழி வாங்கதான் நினைச்சு என்ன இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ணான். புரியல. அதான் அந்த காதாம்பரி கேஸ். என்ன நடந்துங்கத புரியுத மாதிரி சொல்லு. நான் வெளியில தான் இருந்தேன், நான் ஈரோட்ல இருந்தேன். சரி, காதாம்பரி கேஸ்ல பொண்ணு துறைக்கும் கிஷோருக்கும் ஏதோ ஈகோ பிரச்சனை. அப்படின்னா என்னடா? இந்த கேஸ்ல நீயா நானு பாக்குறதுதான். பொண்ணு துறை ஒரு கேஸ் எடுத்தா முடிக்காம விட மாட்டான். ஆனா அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது கிஷோருக்கு. அவனுக்கு இந்த கேஸ் நடத்தவும் கூடாது, இந்த கேஸ தான் தலையிடவும் கூடாதுன்னு நினைச்சான் கிஷோரு. ஆனா மேலெடுத்து உத்தரவு, நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கேஸ முடிக்கணும்னு கிஷோர் பிளான போட்டான். என்ன? பொண்ணு துறை இந்த கேஸ் எடுத்தாதானே நாமளும் இந்த கேஸ்ல இருக்கணும். பொண்ணு துறையை தூக்கிட்டோம்னா நாமளும் இந்த கேஸ முடிக்கணும் அப்படின்னு நினைச்சான். எவ்வளவோ நாசுக்கா பொண்ணு கிட்ட எடுத்து சொல்லி பார்த்தான் கிஷோர். ஆனா பொண்ணு தரப்பின்னுங்கிற மாதிரி இல்ல. பொண்ணு தரப்பத்தான் தெரியுமே, ஒரு கேஸ் எடுத்தா முடிக்காம விட மாட்டான். அது இப்பதானே தெரிஞ்சிருக்கு அவன் ஆதிராக்காக அதை பண்ணிருக்கான்னு. அதனாலேயே ரொம்ப தீவிரமா இருந்திருக்கான். மேல இருந்து நெருக்கடி கிஷோருக்கு. என்ன பண்ணலாம்னு யோசித்தவனுக்கு தான் அதிகாரத்தை பயன்படுத்தி பொண்ணு துறையை இந்த கேஸ் எடுத்து தூக்கணும் முடிவு பண்ணனான். சரி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க மேல மேல் போஸ்டிங்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த நியூஸ் வந்துருக்கா. யார் இந்த கேஸ் எடுக்கிறது, யார் இந்த கேஸை முடிக்கிறதுங்கிறது எல்லா டீட்டெயிலும் எங்களுக்கும் வரும். மேல இருந்து ரொம்ப நெருக்கடி கிஷோருக்கு தான். அவனுக்கு நோகாம வேலை பார்க்கணும்க்கா கிஷோருக்கு. ஆமாக்கா, அவன் ரொம்ப நாசுக்கா வேலை பார்ப்பான். பெரிய இடத்துலாம் கை வைக்க மாட்டான். அந்த பெரிய இடத்துல கை வைக்கிறதுக்கெல்லாம் எங்களை மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு அந்த வேலையை முடிச்சு அந்த பேரை அவன் வாங்கிடுவான். அப்படி கேஸா? ஆமா, ஆனா துணிச்சலா சில கேஸுகளை முடிச்சிருக்கான். ஆனா பெரும்பாலான கேஸுகளை எங்களை மாதிரி ஆட்களை வச்சுதான் முடிப்பான். பொண்ணுத்தர மேல உள்ள கோபத்துலதான் இந்த கேஸ என்ன இன்வால்வ் பண்ணான். எனக்கு பிடிக்கவே இல்ல. உன்னையா
எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியும் எனக்கும் பொண்ணு துறைக்கும் ஆவாதுன்னு. அவ்வளவு பகையாடா? ஆமாக்கா, அதான் சொன்னேனே. இதை தெரிஞ்சுட்ட கிசாரு வேணுக்குனே இந்த கேஸை என்ன இன்வால்வ் பண்ணி விட்டுட்டான். எனக்கு எங்க திருநெல்வேலிக்கெல்லாம் வரைக்கும் இஷ்டமே கிடையாது. சரிடா, இந்த பொண்ணு துறை இதுக்கு முன்னாடி எங்க இருந்தா? விசாகப்பட்டினம், ஆந்திரா. என்னடா சொல்ற? எப்பவும் பெரிய இடத்துல தான் கை வைப்பான், அதனாலேயே அங்கதான் கிடந்தான். ஆனா அவன் எதுக்கு அத்தனை ஸ்டேட் தானே இங்க வந்தானே எனக்கும் தெரியல. நான் தமிழ்நாடு பக்கமே வரமாட்டான்னு நினைச்சேன். வரவும் விட மாட்டாங்க. ஏன்? அவன் மேலே அவ்வளவு கேஸ் இருக்குதே. என்னடா சொல்ற? ஆமாக்கா, ஒரு வாட்டி கூட ஏதோ என்கவுண்டர் பண்ணும் போது இவன் மாத்தி விட்டுட்டான். மாத்தி விட்டுட்டான்னா? ஐயோ, எல்லா ரகசியத்தையும் சொல்ல வேண்டியது வரும் போலுக்க. உண்மை சொல்லுடா. அக்கா வேண்டாம்க்கா. அக்கா மேல நம்பிக்கை இருந்தா சொல்லுடா. சரிக்கா. அதான் உங்க வீட்டுல இருக்கார. யாருடா? சரிசா? என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் யாரு? மதன் அண்ணே. அவரே இப்போ என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா இல்ல. ஏதோ ஒரு கேஸ்ல மாத்திட்டாரு, அதனால. அத சிக்க வச்சதே இவன் தான். என்னடா சொல்ற? ஆமா, மதன் சார் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். ஒன்னு குறி வச்சாரு, தப்பவே தப்பாது. அதனால டிபார்ட்மெண்ட்ல அவருக்கு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு பேரு. ஆனா அவரையே தோக்கடிச்சவன் தான் இந்த பொண்ணு தர. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? அப்ப ரெண்டு பேருக்கு ஏற்கனவே தெரியுமா? பழக்கம் இருக்காது, ஆனா நம்ம கேஸ முறியடிச்சவங்கிறது தெரிஞ்சிருப்போம். புரியுத மாதிரி சொல்லுடா, தலை சுத்துதுடா. அக்கா, மதன் சார் போக வேண்டிய ஒரு என்கவுண்டர் இருக்கு, ஆளை மாத்தி இவன் பண்ணிட்டான்க்கா. ஆனா அந்த கேஸ் மதன் சார் மேல சாஞ்சி அந்த டிபார்ட்மெண்ட் இருந்து அவரை தூக்கிட்டாங்க. அதனாலதான் இப்போ ஒரு ஸ்டேஷன்ல சும்மா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர்லாம் இங்க இருக்கக்கூடியவரே கிடையாது. எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? அது நடந்துதான் 10-5 வருஷம் இருக்குமாடா. அப்ப இவன் வேற எஸ்ஏ தான். மதன் சார் தான் சரி சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான்னு பைய வாங்கிக்கிட்டாரு. இப்படி படிப்படியா ஒவ்வொரு கேஸ்லயா தலையிட்டுதான் அவன் மேல் போஸ்டுக்கே வந்தான். பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவான்க்கா. எதுக்கு விசாகப்பட்டினத்துல போட்டாங்க? ஒரு எம்எல்ஏ கேஸ் சும்மா தாறுமாறா கை வச்சுட்டான், தூக்கி அங்க போட்டுட்டாங்க. என்ன பொண்ணு துறைய பத்தின மர்மமாவே இருக்குதே. உங்க சொந்தக்காரவில அங்க இருக்காவ? ஏன்க்கா இங்கதான்? நீ பாத்திருக்க? எனக்கு இப்பெல்லாம் யாருன்னு தெரியாதுக்கா, எனக்கு ஞாபகம்லாம் இல்ல. என்னடா இப்படி சொல்ற? ஆமாக்கா. சரி, அங்க இருக்கவன் எப்படி இங்க வந்தான்? அதுவும் குறிப்பா திருநெல்வேலிக்கு எதுக்கு வந்தான்? அது எனக்கு தெரியலக்கா. நீ வந்தது கிசார வச்சுதான், அப்படிதானே? சும்மா இருந்த என்ன கோத்துட்டா, இல்ல ஈரோட்லயே இருந்திருப்பேன். கஜேந்திரன் சார் இங்கெல்லாம் நீ வரக்கூடாதுன்னு சொல்லிதான் அங்கே 5 வருஷமா இருந்தேன். அப்புறம் பொண்ணு தெரியும் மதன் அடிக்கடி மேக் பண்ணிக்கிடுவாங்களா? இல்ல. ஆனா இங்கெல்லாம் தெரிஞ்சுக்க மாதிரி காட்டிக்க மாட்டாங்களே. இல்ல, மதன் சாருக்கு கீழே வேலை பார்த்தவன் தான் பொண்ணு தர. இப்போ பொண்ணு தர கூட பொசிஷனுக்கு போயிட்டா அப்படிங்கும்போது ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால கூட 2 பேரும் பெருசா காட்டிக்காம இருக்கலாம். சரிடா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுதியா? என்னக்கா? ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் தான். சொல்லுங்கக்கா. உன் சொந்தக்காரங்க ஊருக்கு என்ன கூட்டிட்டு போகணும். அக்கா அக்கா வேண்டக்கா, அந்த உள்ள காயத்தை வச்சாலும் நான் செத்துவேன்க்கா. நீ வீட்டெல்லாம் காட்ட வேண்டாம், அவங்கள பார்க்கவும் வேண்டாம். இந்த ஊரு தானே கூட்டு மட்டும் கொண்டு விடு, போதும். வேண்டக்கா, அந்த சொந்தக்காரங்களாலதான் என் அம்மாவையும் என் தங்கச்சியும் துடிக்க துடிக்க பறி கொடுத்துட்டு ஆனா அது யார் ரவுடி மாதிரி ஊர் சுத்திட்டு இருக்கேன். எனக்கு பார்க்க வேணா ரவுடின்னு சொல்றதுக்கு காரணமே அவங்கதான். நானும் தாயி தங்கச்சியோட வாழ்ந்திருந்தா மனுஷனா இருந்திருப்பேன். இப்ப நீ தெய்வமா இருக்கடா, மனுஷன் இல்ல தெய்வம். உன் குணத்துக்கு முன்னாடி இங்க யாருமே கிடையாது. நான் உன்னை முத நாள் பார்த்த அன்னைக்கே கண்டுபிடிச்சேன்டா. நீ மென்மையானவனே. பேசுடா, எனக்கு கொஞ்சம் காட்டேன். ஏன்க்கா நீங்க எதனால இதெல்லாம் கேக்குறீங்க? ஒருவேளை உன்கிட்ட சொல்லதுக்கு என்னடா, பொண்ணு தர அவங்க குடும்பத்தை பழி வந்ததுக்கு கூட இங்க வந்திருக்கலாம்ல. சே அவன் அங்க வந்து 1 வருஷம் ஆகுது. இல்லடா, அந்த ஸ்டேஷனுக்கு அப்பதான் வந்தான்டா அவன். இல்லக்கா, அவன் அதுக்கு முன்னாடி இங்கதான் இருக்கான். சத்தியமா இல்லடா, நானும் ஆதிரவும் அன்னைக்கு தான் முத அந்த ஸ்டேஷனுக்கு போனோம். அன்னைக்கு தான் அவன் இந்த ஸ்டேஷனுக்கு வந்ததான், மப்டில வந்திருக்கான். இது தெரியாம எங்களுக்கு கடைக்கு நேர சரியில்லை பத்துக்க. 100 ரூபாய் லஞ்சம் கொடுத்துட்டோம். பொம்பளை பிள்ளைகள் கூட பார்க்கலையே, தூக்கி உள்ளாச்சு விட்டானே. பனிஷ்மெண்ட்ங்க பேர்ல பயங்கரமா கொடுத்தான். கிஷோர் தான் எல்லாம் சொல்லி கூட்டு வந்தான். அவன் அன்னைக்கு தான் அந்த ஸ்டேஷனுக்கு வந்தான். இல்லக்கா, அவன் திருநெல்வேலிக்கு வந்து 1 வருஷம் ஆகுது. டேய், எனக்கு தலையே சுத்துது. நான் சொல்லுவேன்டா. அந்த ஸ்டேஷன் இல்ல, வேற ஸ்டேஷன்ல இருந்துப்பான். அவன் வந்து 1 வருஷம் ஆயிட்டு அவன் அவங்க ஊர் ஸ்டேஷன்ல இருந்துப்பான்னு நினைக்கிறேன். டேய், எனக்கு நிறைய லாஜிக் இடிக்குடா, ஒரே குழப்பமா இருக்குதே. என்னக்கா லாஜிக் இடிக்குது? அதான் பொண்ணு தெரிய வளர்த்தாங்களே, அவங்க என்ன சொன்னாங்க? அவனை தூக்கி எடுக்கும் போது ஒரு 16 வயசு தான் இருக்கும்னு சொன்னாங்களா இல்லையா? ஆமா, 12ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்திருப்பான். டேய், அப்ப நீ காலேஜ் படிச்சேன்னு சொல்லிட்டு இருந்த? அது வந்துக்கா. டேய், உண்மை சொல்லுடா.
ஐயோ அக்கா, முத என்ன சுத்தி 4 பொம்பளை பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கு. நான் என்ன டூட்டரியல் காலேஜ் போறேன்னா உண்மையா சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாக்கா, நான் 8ல ஃபெயிலு. சரி. அதுக்கு தான் டூட்டரியல் காலேஜ் போனேன். சப்பா 8ல ஃபெயில்னு போயிருக்க. அப்ப 2 வயசு மூத்த பிள்ளை லவ் பண்ணியாது? 10ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்துச்சு. சப்பா இப்பமே கண்ணை கட்டுதே. டேய் எப்போ பேசுறாலும் உண்மையை பேசுங்கடா. அப்போ உங்க அம்மா அப்பா இறக்கும்போது 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிட்டு இருந்தேன். உங்க அண்ணன்? அவன் என்னோட 1 வயசு தான் மூத்தவன். ஆனா அவன் 10 முடிச்சிட்டான். அப்படின்னா அப்படின்னா டேய் அவன் 10th சர்டிபிகேட் வாங்கிக்க மாட்டான்ல? வாங்காமல 11th 12th படிச்சிருப்பான். அப்ப வாங்குறதுக்கு அவன் ஸ்கூலுக்கு வந்திருக்கான், அப்படிதானே? என்னக்கா சொல்ற? டேய் இப்படி யோசித்து பாரு. உங்க அம்மாவும் தங்கச்சியும் இறந்ததை பார்த்து இவனுக்கு பித்து பிடிச்சி ஓடி இருக்கான். ஆமா. இப்ப வளர்த்தவங்க கிட்ட வந்து மாட்டிருக்கான். சரி. ஆனா அவனுக்கு புத்தி சரியா இருக்குது. வளர்த்தவங்க கிட்ட வந்தோடனே அவனுக்கு பழைய நினைவு வந்திருக்குது. அதனாலதான் தான் படிச்ச ஊர்லயே போய் சர்டிபிகேட்டை வாங்கிட்டு மேற்கொண்டு படிச்சிருக்கான். அப்படின்னா அவன் 10th அப்புறம் தான்டா பேரை மாத்திருக்கான். 10th அப்புறம் தான் சர்டிபிகேட்டை மாத்திருக்கான். விக்னேஷா இருந்தவன் பொண்ணு துறையா மாறி இருக்கான். என்னக்கா சொல்றீங்க? இப்பெல்லாம் யோசிக்கவே இல்லையே. ஆமாடா, இவன் 10 முடிச்சே திரும்ப அதே ஊருக்கு போயிருக்கான், சர்டிபிகேட்டை வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் பார்த்திருக்கான். அப்போ அவனுக்கு முன்னுக்குட்டியே தெரிஞ்சிருக்குடா. என்னமோ தெரிஞ்சுதான்டா திரும்ப இதே ஊருக்கு வந்திருக்கான். என் கணிப்பு சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன். அவன் கணிப்பு படி தான் கூட பிறந்தவங்க சரி தான் பெத்தவங்க சரி யாருமே உசுரோட இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் இறந்து போயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கான்டா. அப்போ தருணேவிக்கு தான் குடும்ப பேர் உள்ளவங்களா இருக்காங்களேன்னு தான்டா இவ்வளவு பாசமா இருக்கான். அப்ப அவனுக்கு நான் தம்பியா இருப்பேங்கிற சந்தேகம் இருக்காதா? டேய் நீங்க எல்லாம் இறந்துட்டேன்னு தான்டா அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அக்கா நீயே குத்து மதிப்பாதான் அவன் நம்ம அண்ணனா இருப்பானோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஏன்னா உனக்கு தெரியும் உன்னை புத்தி சுவாரம் இல்லாம ஓடனானே. புத்தி சரியில்லாம ஓடினவன் எப்படிடா புத்திசாம ஓடி இருப்பான்? தான் குடும்பத்துல உள்ளவங்க செத்து போயிட்டாங்கிறதுனால அவனுக்கு புத்தி விதைச்சு போயிருக்குது. நமக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு நினைச்சுதானே அவனுக்கு மனக்குழப்பம் வந்திருக்குது. அவனை பொறுத்த வரைக்கும் தான் குடும்பத்துல யாருமே உசுரோட இல்ல. தான் குடும்பத்தை உசுரோட இல்லாம ஆக்கினவங்கள உசுரோட இருக்கக்கூடாதுன்னா அவன் ஏதோ பிளான போட்டிங் வந்திருக்க மாதிரி எனக்கு தோணுது. அப்ப நான் தம்பியா பேர் நினைச்சோம் பண்ணலையா? சத்தியமா இல்லடா. நீ மட்டும் தம்பின்னு தெரிஞ்சா அவன் பழிவாங்கல இருந்து வெளியில வரலாம்டா. அக்கா அக்கா எனக்கு கன்ஃபார்மா தெரியாதக்கா. அவன் என் அண்ணனா இருப்பானோ இல்லையோன்னு கூட எனக்கு தெரியாத. ஒருவேளை அவன் அண்ணனா இல்லனா உண்மையிலே நான் நினைச்ச மாதிரி அவன் பைத்தியம் முடிச்ச மாதிரி எங்கேயாவது இருந்தா? அதான் வளர்த்தவர் தெளிவா சொன்னாராடா. தண்டவாளத்துல பைத்தியம் முடிச்சதா இருந்தா நாங்க தூக்கிட்டு வந்தோன்னே. அப்படி உலகத்துல எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்களேக்கா. சரிடா, அதுக்குதான் நான் சொல்றேன். உங்களை பழி வாங்கினாங்க அந்த குடும்பம் அது எங்க இருக்குன்னு மட்டும் எனக்கு காட்டு. மிச்சத்தை நான் கண்டுபிடிக்கிறேன்டா. பொண்ணு திரைக்கிட்ட இருந்து எந்த உண்மையும் வாங்க முடியாது. வாங்குற அளவுக்கு அவன் ஒன்னும் முட்டாளும் கிடையாது, கோழையும் கிடையாது. நீ பாசத்துக்கு கட்டுப்படுவ, அவன் அதுக்கும் கட்டுப்பட மாட்டான். நீ நான் அக்கான்னு சொன்னே எல்லாத்தையும் சொல்லுவ, அவன் அது கூட சொல்ல மாட்டான். அவனுக்குள்ள ஏதோ ஒரு வெறுமை இருக்குடா. அக்கா அப்போ ஆதரவெல்லாம் விரும்புறானே, அது அவன் இதயத்துக்கு கிடைச்ச மருந்துடா. எல்லா வலிக்கும் கிடைச்ச மருந்து. அதனால தானே நான் ஆதிராவை எப்படியாவது பொண்ணு தெரிய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். தருண் பக்கத்துல நிக்காம தெரிஞ்சோன்னு அப்படி நடந்துக்கிட்டேன். அவனுக்கு மருந்து அவ மட்டும்தான். அவன் மனசுல இருக்க காயத்துக்கு மருந்து அவ மட்டும்தான். அவன் மனசுல பாதிக்கப்பட்டவன்டா. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சொந்தத்தால பறி கொடுத்துட்டு பைத்தியக்காரனா ஓடி வந்தோடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யூகிச்சு பாரு. உள்ள ரணக்கலமா இருக்கும். இவன் மென்மையானவன், அதனாலதான் இன்னும் பொறுமையா இருந்துகிட்டு இருக்கான். இதே நீயா இருந்தேன்னு வச்சுக்க, ஒருத்தன் உசுரோட இருந்திருக்க மாட்டான். பொண்ணு துறை மென்மையானவன், அவன் பொறப்புலே மென்மையானவன். அதனாலதான் இப்படி இருக்கான். அதுக்காக அவன் கோல் இல்ல, அவன் அடி புத்திசாலித்தனமான அடியா இருக்கும். குடும்பத்தை பழி வாங்குவான், ஆனா டைரக்டா இல்ல, மறைமுகமா. அவன் மென்மையானவன், அதே நேரத்துல பயங்கர புத்திசாலி. அவனுக்கு இயற்கையாவே தாய்மை குணம் அதிகமா இருக்குது. அதனால்தான் இன்னும் அவன் சொந்தக்காரன் உசுரோட இருக்கான். விட மாட்டான்டா அவன். ஏன் அவங்கள பழி வாங்கினே? ஆடாத ஆட்டம் ஆடுனவன் கஜேந்திரனால மனுஷனா மாறி இருக்க. அவன் இல்லக்கா, பொண்ணு தர எதுவும் பண்ணக்கூடாது. அவன் அமைதியான வாழ்க்கை வாழணும். அதான்டா சொல்றேன். உன் சொந்தக்காரங்க யாரு? சரிக்கா, நாளைக்கு நம்ம ஆனந்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாதையை நான் கூட்டிட்டு போறேன். சரிடா,
இந்த பாரு, அப்பப்ப பொண்ணு தெரிய கொஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டே இரு. உனக்கு அவன் அண்ணனோ இல்லையோ அது எங்களுக்கு தெரியாது, ஆனா வாய்ப்பு இருக்குல்ல. ம், இருக்குக்கா. அக்கா, எப்படி பொண்ணு தர உங்க குடும்பத்துல இருந்து ஜாயின் ஆனா? கிஷோர் தான் கூட்டம்னா. என்னக்கா சொல்றீங்க? கிஷோருக்கும் பொண்ணு தரைக்கும் ஆகாத. ஏய், அவங்க ஏதோ சின்ன வயசுல கபடிலாம் விளையாடுவாங்களாண்டா. பொண்ணு தர கபடி விளையாடுவான், ஆனா அக்கா, பொண்ணு தரைக்கும் கிஷோருக்கும் ஆகாதுக்கா. என்னடா சொல்ற? 2 ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னாங்க. அது சும்மா வெளியில 2 பேரும் பகக்கா.